ஹலோ! ஹேப்பி கார்டனிங். இன்னைக்கு வந்து என்னோட கார்டன்ல வந்து இந்த வெஜிடபிள் இத்தன வெரைட்டியா? அப்படின்ற மாதிரி பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சூப்பரான ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோவா அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒர்க் இருக்குது கார்டன்ல. அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹார்வெஸ்ட் பண்ண போலாமா? வாங்க. நேத்தைக்கு வந்து கொஞ்சம் வாக்கிங் போறப்ப அந்த சைடு உங்களுக்கு என்னோட ஷார்ட்ஸ்ல பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த அந்த பக்கம்லாம் வாழைத்தோப்பு அந்த மாதிரி நெறையா இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்க வந்து கொஞ்சம் கீரைங்க இருக்கும். இந்த தொய்யக்கீரைன்னு சொல்லுவோம்ல, தொய்யக்கீரை, தண்டக்கீரை நெறையா இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பிக் பண்ணிட்டு வந்தேன். ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த கீரை இன்னும் கொஞ்ச நாள்ல மிஸ் பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால அந்த ஸ்டெம்மும் இருந்துச்சு, வேரோட இருந்துச்சு. சரி அத எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கார்டன்ல அது சைட்ல ஃபுல்லா நட்டு வச்சுட்டேன். நான் எதனால வந்து அத மிஸ் பண்ணனேன்னு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் போடுறப்ப நான் அந்த ஷார்ட்ஸா போடுறேன். அப்ப பாருங்க. அப்படியே வந்து எடுத்துட்டு கொஞ்சம் காய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். என்ன இருந்தாலும் நான் வந்து மேக்ஸிமம் 2 டேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லாங் வீடியோவா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து கொத்தவரங்கா. இது வந்து இன்னைக்கு மார்னிங் என்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பயமுறுத்தி விட்டுட்டு போனாங்க. "இது கொத்தவரங்காவே இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது கொத்தவரங்கா தான். ஏன்னா வந்து இது ஒரு குட்டி கொத்தவரங்காய்ன்னு நெனைக்கிறேன். நானும் ஷார்ட்ஸ்லயும் வந்து கமெண்ட் பண்ண சொன்னேன். லாங் வீடியோலயும் கமெண்ட் பண்ண சொன்னேன். யாருமே வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஐயோ! அப்படின்ற மாரி இருந்துச்சு. இது கொத்தவரங்கா தானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யாராவது வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து இது எனக்கு தெரியும் இது கொத்தவரங்கா தானன்னு சொல்லி. பட் ஆனா இது ஒரு வெரைட்டி அப்படின்றது தெரியும். ஆ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா உங்க கார்டன்ல இது போட்டிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 2 நாளைக்கு ஒரு முறைக்கு கண்டிப்பா 10 கொத்தவரங்காய் இந்த மாதிரி எனக்கு தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. நான் எந்த மாரி ஃபர்டிலைசர் யூஸ் பண்றேன், எந்த ஒரு செயற்கையான ஒரு இதுவுமே நான் யூஸ் பண்றதே இல்ல. எல்லாமே ஆர்கானிக்கா. என்னால என்ன அளவுக்குலாம் முடியுமோ அதெல்லாம் வந்து இவைங்களுக்கு அந்த வைத்தியம்லாம் பார்த்து இவைங்க கிட்ட இருந்து நான் வந்து கொஞ்சம் காய், பூக்கள் அப்படியெல்லாம் வாங்கிட்டுருக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரோஸ் செடி ஆல்ரெடி ஒரு பூ பிடுங்கியிருக்கோம் நம்ம. இது வந்து நல்ல ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லுவோம், நாட்டு ரோஸு. அது வந்து இன்னைக்கு ஒரு பூ இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த தலையில ரோஸ் வைக்கிறதுலாம் பிடிக்காதுங்க. அதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அப்போல்லாம் வந்து அம்மாகிட்ட சண்டை போட்ட காலம்லாம் இருக்குது. "அம்மா எனக்கு பூ நெறைய வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கா வீட்ல இருந்தாங்கன்னா, அக்காவுக்கு மட்டும் நெறையா வச்சு விடுவாங்க. இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள நம்மகிட்ட காமிக்கிறது ஒரு சைஸ்ல காமிப்பாங்க. பட் ஆனா வைக்கும்போது வேற மாரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கோம். பட் ஆனா இப்பல்லாம் வந்து பூ மேலலாம் அந்த அளவுக்கு ரோஸ்லாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்ல. பார்க்குறக்கு அழகா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறது. இப்ப நமக்கு 2 பாப்பழங்க இருக்கிறதுனால, அவங்களுக்கு இத எடுத்து கொண்டு போய் பிக் பண்ணி வச்சு பார்க்கலாம், அழகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பண்ணிட்டுருக்கேன். இல்லாட்டா பிக்கே பண்ண மாட்டேன். அது அப்படியே விட்டுருவேன். அத எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து பக்கெட்ல பாருங்க, கத்திரிக்காய். அப்பா! அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் நம்ம பிக் பண்ணி. ஏன்னா வந்து இவ்வளோ நாளா ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்றது தெரியல. அந்த பட்டம் வரும்போது தான் வந்து அவங்களுடைய இத வந்து "பருவத்தில பயிர் செய்" அப்படின்னு மூத்தோர்கள் சொன்னதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்ப தான் ஞாபகம் வருது. ஒண்ணு ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, எக்ஸ்ப்ளோர் பண்ணி அத வந்து அதிலருந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் புரியுது. ஸோ பட்டத்தில பயிர் செஞ்சா தான் வந்து அதுக்கான ரிசல்ட்ட வந்து நம்மளுக்கு குடுக்குது. ஸோ இந்த பக்கெட்ல ஒரு 3 காய் இருந்தாங்க. இன்னும் பூ வச்சுட்ருக்குறாய்ங்க. ஸோ கத்திரிக்காய் செடியில மேக்ஸிமம் வர்ற பூச்சி அந்த பூச்சி தாங்க. அந்த வெள்ள வெள்ளையா வருங்க. வந்துச்சுன்னா ஒரு செடியவே காலி பண்ணிர்றான். அதாவது விஷம்ன்றது அவன்கிட்டருந்து தான் நம்ம கத்துக்கிற முடியும். அப்படியே அழிச்சிர்றான். ஸோ அதனால அப்பப்போ வந்து கரெக்ட்டா நோட் பண்ணுங்க. செடிங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து கரெக்ட்டா லேர்ன் பண்ணது என்னன்னா, டெய்லி ஒருத்தனையும் வந்து கண்காணிக்கிறது தான் எனக்கு வேலை. எவனாவது பூச்சி இருக்கானா? எட்றா ஏதாவது ஒரு மருந்த ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் என்னோட தாட் இப்ப எல்லாமே போயிட்டுருக்குது. ஏன்னா, அவைங்க பாவங்க அந்த பூச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவைங்க படுற அவஸ்தை இருக்குது பாருங்க. ஸோ இன்னொரு வெரைட்டி. இந்த வெரைட்டியா பிரிஞ்சால் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரியல. இது எப்படி என்னோட கார்டன்ல வந்தானே தெரியலங்க. ஸோ வந்துட்டுருக்குறாங்க. அலையா விருந்தாளியா வந்து அவங்கள பாதுகாக்கிறதுனால எப்படி எனக்கு காய் குடுத்துட்டுருக்காங்க பாருங்க. ஆனா அதில வந்து நல்ல கொத்து கொத்து கத்திரிக்காய்.
ஒரு கத்திரிக்காயிலே ஒரு செடியிலே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை கொத்து கொத்தாக காய்க்கிறாங்க. இது என்ன மாதிரியான வெரைட்டின்னு எனக்கு தெரியல. ஸோ அவன் ஒரு வெரைட்டி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து புளிச்சக்கீரை இவங்களும் என்னோடய கார்டனில் ஃபஸ்ட் டைமாக வர்றாங்க. ஆக்சுவலாக வந்து நான் எல்லா கீரையுமே சாப்பிட்ருக்கேன், இவனையும் சாப்பிட்ருக்குறேன். அங்கே பக்கத்து வீட்டில் அதெல்லாம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அவங்களாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து வீட்டில் ஓனாக நான் செஞ்சு சாப்பிட்டதில்ல. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பக்குவமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு அக்கா. அதனாலே பயந்துக்கிட்டு இவன் ஒரு மாதிரி ஆயிடுவானோ அப்படின்றதுக்காகவே குக் பண்ணதில்லை. ஆனால் இப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதாண்டா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி புளிச்சக்கீரையில் டொமேட்டோ புளி எதுவுமே சேர்க்காம அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவங்களே எனக்கு சீடு கொடுத்தாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கார்டனில் போட்டுட்டு புளிச்சக்கீரை வந்திருக்காங்க, வெரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. கோங்குரான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க நம்மளும் குக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு போயாச்சு. அப்புறம் வந்து இந்த பக்கம் வாழை மரம் பப்பாயா மரம் அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து வெண்டைக்காய் வந்திருந்தாங்க. நான் வந்து சீடு போட்டு விட்ருந்தேன், ஆனால் நிறைய சீடு போட்டிருந்தேன். அதில் வந்து 2 பேர் மட்டும் தப்பிச்சு வந்திருக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி போகிற ஏரியாங்க, அதனால வெண்டைக்காலாம் வந்து அந்தளவுக்கு தாக்கு பிடிக்க மாட்டான். ஏன்னா வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அந்த இதில். பப்பாயா பனானா இவங்களுக்கு ஓகே, வாட்டரிங் இருந்துக்கிட்டே இருக்கிறது. பட் ஆனால் சரி ஒரு நட்பாசை, எல்லா இடத்துலையும் செடி போட்டு விடுவேன், அந்த பிளான்ட் லவர்ஸ்க்கு வந்து ஒரு இது தானே, எல்லா இடத்துலையும் வச்சு விடுவேன் அப்படின்ற ஒரு இது. ஸோ அதனால வச்சு விட்டா அதில் வந்து ஒரே ஒரு வெண்டைக்காய், ஆனால் நல்ல சூப்பரான வெண்டைக்காங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஒரு வெண்டைக்காய், பச்சை பசேல்னு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஒருத்தன், அதாவது நம்ம கெடுறதும் பத்தாலமாக பக்கத்தில் உள்ளதையும் கெடுத்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி அந்த டொமேட்டோ செடியில் நிறைய பூச்சி வந்துட்டுருக்கான். அவனை நான் டைப் பண்ணி அந்த பக்கமாக இழுத்து பிடிச்சி கட்ட இந்த கொத்தவரங்காய் செடிக்கிட்டே வந்து டச் பண்ணி இது பண்ணி விட்றான். சரி அவ்வளோதான், அவனை தூக்கிடணும் அப்படின்றதுக்காக வச்சிட்ருக்கிறேன். அப்புறமா நினச்சேன், சரி அதுலேருந்து காய் வரேன், அவனை எதுக்கு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே வச்சுருந்தேன். அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் புளிச்சு போன மோரை கலக்கி வச்சுருந்தேன், அதை வந்து எடுத்து அடிச்சு விட்டேன், பார்க்கலாம் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த கொத்தவரங்காயிலையும் கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்தாங்க. அப்புறம் வந்து இவனும் காய் தருவேன் ஆனால் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மினுக்கிட்டுருக்குறான். அதில் வந்து ஒரு 2 காய்ங்க, அத்தனை பூ பூத்து பில்டப் கொடுத்தான். ஆனால் 2 காய் மட்டும்தான் இருந்தான். பட்டவரை அவனெல்லாம் வந்து கை நிறைய அவ்வளோ பிடுங்கிருக்கேன். உங்களை இருங்கடா ஆடிப்பட்ட வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி காய் தர்றாங்கன்னு. ஏன்னா நிறைய பூ பூத்தாங்க, மேலேயுமே டெரஸ்லேயுமே ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கிறேன், அவ்வளோ பூ பூத்தான். பட் ஆனால் காய் அந்தளவுக்கு தரவே இல்லை இன்ன வரைக்கும். ஒரு சில பேர் எனக்கே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கள் வீட்டில் பூ பூத்துருக்கு ஆனால் காய் காய்க்க மாட்டேதுங்க. ஆனால் அதே நிலமை எனக்கு வந்திருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. பட் ஆனால் அதுதான் பூச்சி, அவங்க தான் மெயின் காரணம். இனிமேல் வந்து நீங்கள் சப்போஸ் மெயின் வந்து ரீசன் இன்னொன்று சொல்ல பார்த்துட்டே இவன் வர வெரைட்டி என்னென்னா க்ரீன் பிரிஞ்சால். நான் இதெல்லாம் பறிக்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு வைப் இருக்குது பாருங்க, அந்த ஸ்பேரோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காமல் இருக்குங்க. கடவுள் வந்து எனக்கு வந்து இது வந்து பெர்மனெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு டெம்ப்ரவரி தான். பட் ஆனால் நம்ம வந்து அந்த இதையும் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ற சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ஒரு 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 மைண்ட் ரிலாக்ஸேஷனோட ஒரு மார்னிங் தான் சொல்லுவேன். இந்த அந்த குருவிங்க அந்த மயிலுங்க உண்மையிலேங்க அவ்வளோ ஒரு கடவுளுக்கு வந்து அப்படியே சூரியபகவானுக்கு உண்மையிலே டெய்லி நான் வந்து ஒரு என்னோடய ஹாப்பினஸ்ஸை வந்து தேங்க்யூவாக வந்து ஒரு சமைச்சிருப்பேன். ஏன்னா அப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டு கலரில் க்ரீன் கலர் பிரிஞ்சால் நல்லாயிருக்கும், இவனும் சூப்பராக இருப்பான். பட் ஆனால் இவன்ட்டு அவ்வளோ பூவு காய் எல்லாமே இருந்தான். பட் அவனையும் வந்து ஒரு நோய் தாக்கியிருக்குது, என்னையும் கொஞ்சம் கவனிடி அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருந்தான். இதையும் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடி போய் அந்த ஸ்ப்ரேவை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அடிச்சு விட்டேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னு. பட் ஆனால் நம்ம டெய்லி வந்து அவனை வந்து ஒருத்தனையும் கேர் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவங்க கன்ஃபார்மாக வந்து அந்த பூச்சியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவானுங்க. இவர் ஒரு வெரைட்டி. இவரெல்லாம் நான் ஏன் பிடுங்குறேன்னா, நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கல, ஸோ அதனால நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றனால அவங்கள நான் பிக் பண்ணிவிட்டேன். ஸோ அவர் ஒரு பர்பிள் கலரில் வரியாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இவங்கள இத்தனை வெரைட்டியாடா, எனக்கே தெரியாமல் இத்தனை வெரைட்டி ஆஃப் பிரிஞ்சால்ஸ் வந்து என்னோடய கார்டனுக்குள்ளே ஒளிஞ்சிருந்துருக்குறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அதுவும் 2 நாள் தான் ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்குள்ளேயும் இந்த 2 நாளைக்கு அப்புறம் இப்படியாடா அப்படின்ற மாதிரி ஆச்சு. இன்னொருத்தர் வந்து இவருங்க 2 செடி தான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன், கிரவுண்ட் கார்டனில் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 2 செடியிலேருந்து அப்படி ஒரு கத்திரிக்காய், அதாவது நீளமான ஒயிட்
கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம். இதில் வந்து நான் விதைய எடுக்கல. விதைய எடுக்கணுன்னா எடுக்காமல் நான் பாட்டுக்கு விட்டுட்டுருக்கிறேன். நம்ம அப்படியே காய் பிடுங்கிட்டே இருந்தால் பிடுங்கிட்டே இருப்போம். பட் ஆனால் பார்க்கலாம், எடுக்கலாம். இவனையும் வந்து நான் எப்பவுமே வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டரிங் பண்ணிவிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணால் இன்னும் வந்து மைண்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த பிளான்ட் வந்து நல்லா ஒரு அப்படியே நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் நான் இந்த வாட்டரிங் பண்ணுறத பார்த்துட்டு அந்த ஸ்பேரோஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து அப்படி ஒரு குஷியாக வந்து ஒரு சவுண்டு விட்டுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காய் பறிக்கிறதோட அந்த ரிதம்ஸ் அவங்களோட ஒரு மியூசிக் இருக்குல்ல, அந்த வைப்பை கேட்டுக்கிட்டே பறிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நிறையா அந்த ஒயிட் பிரிஞ்சால் நீல கலர் பிரிஞ்சால் இருக்குல்ல, அது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோங்க, ஐயோ இவனுக்கு இடம் கிடச்சாலும் கிடச்சிச்சு, எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிட்டான். பட் ஆனால் கிழங்கு தான் இருப்பானா இருக்க மாட்டானான்னு டவுட்டு. எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நான் எப்போ போட்டேன்னு தெரியலை, ஏதோ போட்டு விட்டேன். அது ஸ்டிக்கு வந்து அந்தந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சாவே அவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டான். பார்க்கலாம் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு முடிவு வரும்னு தெரியல. அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பிரிஞ்சால்ஸ் இருந்து அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எப்படியும் ஒரு 1/2 kg கிட்ட இருந்திருப்பாங்க பிரிஞ்சால். ஷியோராக சொல்கிறேன், அந்த ஒயிட் கலர் பிரிஞ்சால் மட்டும் ஒரு 1/2 kg இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இந்த பிரிஞ்சாலை பார்த்துட்டாங்கன்னா திருச்சி ஓடுவாங்க. ஐயோ மம்மி நீ கார்டனில் வந்து பிரிஞ்சாலை போட்டாலும் போட்ட ஒரே பிரிஞ்சால் ஸ்நாச்சஸ்ஸு இதே தாண்டி போட்டுட்ருக்குற அப்படின்ற மாதிரி பண்ணுவானுங்க. ஸோ இந்த பிரிஞ்சாலை வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த நிறைய பிரிஞ்சால்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து பாவக்காங்க, கத்திரிக்காய் கொடுக்குற மாதிரி இந்த பாவக்காயும் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக அந்த ஆட்டு புழுக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறானுங்க. ஸோ பிட்ரக்காடு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் வத்தல் மாதிரி குழம்பு வைப்போம்ல, அதில் போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வாங்கடா டெரஸில் ஏதாவது இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே வந்து கோழி அவரை, அது இந்த கோழி அவரைக்கெலாம் வந்து இந்த வெயில் இருந்துச்சு இல்லையா, பயங்கர வெயில். ஸோ அதோட வெயில் தாக்கத்தில் கொஞ்சம் பட்டுட்ருக்காங்க இலையெல்லாம். ஸோ இவங்களெல்லாம் பிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் கொத்தவரங்காய். இன்னைக்கு கொத்தவரங்காயில் ஒரு செடியில் மட்டும்தான் நிறைய காய் இருந்துச்சு, இன்னொரு செடியில் அந்தளவுக்கு காய் இல்லை. ஏன்னா பாவங்க இவங்களும் ஐயோ மயங்கி மயங்கி விழுகிறானே அப்படின்ற மாதிரி இந்த காற்றுக்கு எத்தனை தடவைங்க நானும் டைப் பண்ணி வைக்கிறது. வேற ஒருத்தன் நான் என்ன போடின்னு பிச்சுக்கிட்டு கீழே விழுந்திருப்பானுங்க. இவங்களை கண்டு எப்படியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படி அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நீளமாக போயிட்டுருக்காங்க. நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், ப்ரோக் பண்ணி விட்ருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ப்ரோக் பண்ணி வச்சுருந்தா கிளையாக வெடிச்சிருப்பாங்க, ஐ திங்க் ஸோ. ஏன்னா எனக்கு தெரியல, நான் நீளமாக பார்த்ததுனால அப்படியே விட்டுட்டேன்னா என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி பண்ணணுமான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் வந்து கட் பண்ணி விடணுமா, ப்ரூனிங் பண்ணி விடணுமான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவன் கிளை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே உள்ள செடி அப்படி தான் வந்துட்டுருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து எரர் அண்ட் ட்ரையல் மெத்தடு தாங்க. நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே அப்படி ஒரு லேர்னிங் இந்த கார்டனில் இருந்து. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த பாவக்காய், இந்த சண்டையில் கிழியாத சட்டை எது என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடித்து கிழித்து துவைச்சி தொங்க விட்டால் எப்படி இருப்பாங்க அப்படி இருக்காங்க என்னோடய பிட்ரக்காடு செடிங்க. ஏன்டா உங்களெல்லாம் வந்து நல்லா சேஃப்டி பண்ணி வச்சதுக்கு நல்லா மரியாதை பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படியே போயிட்டுருக்குறானுங்க. இவங்களுக்கு நான் வந்து எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமாங்க. மேலே அந்த ராடு மாதிரி போட்டு என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட அழகாக பண்ணி கொடுத்தாங்க. நான் சொன்னேன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே வந்து அதுக்கு வந்து இதுவே சொல்ல மாட்டாங்க. என்னெல்லாம் நான் ஆசைப்பட்றேனோ அதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதையும் தாண்டியும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஹஸ்பண்ட் தான் எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த கார்டனுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சே அவங்க அந்த அளவுக்கு வரல. ஸோ அதை எடுத்துட்டு அப்புறம் வந்து குக்கும்பர், ஆல்ரெடி ஒரு 5 கிட்ட போயிடுச்சு குக்கும்பர். இவர் ஒரு 6, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு சவுண்டு, அப்படி ஒரு சவுண்டு, நீ அங்கே என்னடி பண்ணிகிட்ருக்குற, என்னை பார்க்குறியா பார்க்கலையா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். அது எனக்கு தெரியலை. ஸோ அது நான் வந்து எடுக்க போகும்போது அவன் வந்து காம் ஆகிட்டான். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இங்கே கீழே வந்து
பாப்பா ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். அந்த சீடு ஜெர்மினேஷன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ரெயினில் வந்து நிறையா போயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ கீழே இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம டைனிங்க்கு வந்து கிளம்பியாச்சு. அங்கங்கே கொஞ்சம் வச்சு வச்சு பார்ப்பேங்க. எப்படி இருக்கிறான், எவ்வளோ அழகா இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்துக்கிட்டு டைனிங் போயாச்சு. அட் லாஸ்ட் ஃபைனலாக தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட் போயிட்டு கார்டன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் சொன்னேன், இந்த காயில் இத்தனை வெரைட்டி ஆஃப் பிரிஞ்சாலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு ஒரு 5 to 6 வெரைட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த பிரிஞ்சாலெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொத்தவரங்காய், அவரைக்காய், இதெல்லாம் கொத்தவரங்காய், அவரைக்காய், பாவக்காய், அப்புறம் ஒரு ரோஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் புளிச்சக்கீரை இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கோங்குரான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோக்கெலாம் ஒரு ஃபோட்டோஸ் ஷார்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களையெல்லாம் அழகு ரசிச்சுட்டு இவங்களெல்லாம் இப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன்னா என்னோடய பசங்க வந்து நான் போனதுக்கப்புறம் வந்து பார்ப்பாங்க, மம்மி என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க போய் கார்டனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.